அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். ஸோ அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் நிறையா கேள்விகள் உங்களோட மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஆண்டாக அமையுமா அப்படின்னு நிறையா யோசித்துக்கிட்டே இருந்தீங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா, ஸோ டெட்டு எக்ஸாம் வருமா, டெட் எக்ஸாம் எழுதும்போது 82க்கு பதிலாக 78 தான் வருதே, ஸோ ரொம்ப நியர்பை போய் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு நிறையா பேர் என்ன பண்ணீங்க, ரொம்ப கவலையில் இருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பசிக்கு தீனி போடுறது மாதிரி டிஆர்பி போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் 2026 இந்த கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா எக்ஸாமுமே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஆனுவல் பிளானரை பற்றி முழுமையாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, போன வருஷம் நான் டெட்டில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எனக்கு மிஸ் ஆகிருச்சு, இல்லாட்டி நான் பாஸ் ஆகிருப்பேன், நான் பாஸ் ஆகிருந்தேன்னா யூஜிடிஆர்பிக்கு நான் படிச்சிருப்பேன், இல்லாட்டி செகண்ட் கிரேடு டீச்சருக்கு நான் படிச்சிருப்பேன், இந்த மாதிரிலாம் நிறையா எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதாவது நூல் இலையில் நீங்கள் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நல்வாய்ப்பு கிடைக்குதுங்க. பாருங்கள், டிஎன் டெட் எக்ஸாம் பாருங்கள், மே மாதம் கால்ஃபர் வரப்போகுது. ஸோ மே மாதம் கால்ஃபர் ஜூலை மாதம் எக்ஸாம். சரிங்களா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். மேலே கால்ஃபர் வந்தால் மே, ஜூன், ஜூலையில் எப்போ வேணாலும் எக்ஸாம் வரலாம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 2 months தான் இருக்கும். அப்போ அந்த 2 monthஸில் உங்களால் உட்காந்து படித்து வின் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஆனுவல் பிளானர் நமக்கு வந்துருச்சு. ஸோ நாளையிலேருந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிளான் படி உங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியாங்க. ஸோ கண்டிப்பாக ஏன் அப்படின்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 முறை சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதே டிஎன் டெட்டு மே மாதம் எப்படி கால்ஃபர் ஜூலையில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி அக்டோபரில் கால்ஃபர் டிசம்பரில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த வருடமே 2 வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த 2 வாய்ப்பில் நம்ம 2வது வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமே, ஏன் ஃபஸ்ட்டு வாய்ப்பை நமக்கு போனால் போகட்டும் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. சரியாங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறணும். அந்த வாய்ப்பை ஒரு வெற்றியாக நம்ம மாற்றிக்கணும். சரியாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இன்னும் 4 மாதம் இருக்குது நோட்டிஃபிகேஷனுக்கேவும். சரியாங்க. ஸோ உங்களுடைய 6வது மாதத்தில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவாக இவங்க சொன்னதுபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 6 months உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அழகாக படிக்கலாம். ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். சரியாங்க. பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க தயவு செஞ்சு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களாக நல்லா படிங்க. சரியாங்க. எல்லோரும் 6th 7th இந்த மாதிரி படிக்கிறீங்க, 1 to 5th படிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd 4th 5th இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க. சரியாங்க. 8th வரைக்கும் கம்பல்சரி, 1 to 8th வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 2 வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த செகண்ட் கிரேடு டீச்சர் எழுதி நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஒரு அரசு ஆசிரியராக நீங்கள் போகிடலாம். சரிங்களா. ஸோ உங்களோட மனசில் வச்சுக்கோங்க, நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. பசுமரத்தாணி போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது, சார் நான் இப்போது பேப்பர் 1 பாஸ் ஆகிட்டேன் சார், பேப்பர் 2 நான் பாஸ் ஆகிட்டேன், பேப்பர் 2க்கு பாஸ் ஆகி நான் யூஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் எல்லோரும் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிலாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வராதுன்னு சொன்னாங்களங்க, அவங்களுக்கான பதில் தான் இது பாருங்கள். ஸோ 3rd ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, பிடி அசிஸ்டண்ட். சரிங்களாங்க. ஸோ மார்ச்சில் கால்ஃபர் வருது, ஜூலையில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்களும் பாருங்களேன், இன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு 6 months தான். ஸோ அழகாக படிக்கலாங்க. 6 மாதம் ஹெவி ஒர்க் அவுட்டு, செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஏன்
அரசு ஆசிரியராக மாறணும். எவ்வளவோ நீங்கள் என்ன பண்ணலாம், தியாகம் பண்ணலாம். ஸோ தியாகம் பண்ணி சாக்ரிஃபைஸ் இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க ஆல்ரெடி சார் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் சார், பட் கிளாஸஸே போடலை சார் அப்படின்னு சிலர்லாம் இருப்பீங்க. ஸோ பார்த்துக்கங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியாங்க? ஸோ அதுக்கப்புறம் செட் எக்ஸாம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ செட் எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியாங்க? ஸோ இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டெட்டு வச்சதுக்கு அப்புறம் யூஜிடிஆர்பி வருமா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் போன வருஷம் லாஸ்ட்டாக இப்போது எல்லாருமே டெட் எக்ஸாம் எழுதி நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே இல்லாட்டி பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வந்துடும், ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் 82க்கு மேலே இருக்கிறவங்க, சரியாங்க, ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்கள. ஸோ 82க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க, யூஜிடிஆர்பிக்கு தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியாங்க? ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது. ஸோ 2 டெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெட்டுக்கு அப்புறம் யூஜிடிஆர்பி வைக்க போகிறாங்களா, இல்லை இப்போ லாஸ்ட்டாக எழுதின ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு யூஜிடிஆர்பி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களான்றது தெரியலைங்க. பட் உங்களுக்கு என்ன இருக்குது, கண்டிப்பாக யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக வருமானு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வரப்போகுது. ஸோ அதுக்கேற்றாப்புல உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரியாங்க? ஸோ செட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் ஜூலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுங்க, செப்டம்பர் மாதம் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. எல்லாருமே செம ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அரசு வேலை அப்படின்றது நமக்கு கிடைக்காது. ஸோ உங்களுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஒரு நல் வாய்ப்பு கிடைக்கிது, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதுக்கு வந்து பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டிக்கானது ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ மே மாதம் வந்து எக்ஸாம் வரப்போகுது. அடுத்ததுங்க திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. சரியாங்க? ஸோ திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி நெக்ஸ்ட்டு மந்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்குது அப்படின்னா ஜூன் மந்தில் இருக்குது. சரியாங்க? ஸோ நீங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் படிக்கிறவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எளிமையான முறையிலே நீங்கள் போயிடலாம். ஸோ எந்த பகுதியில் உங்களுக்கு வினாக்கள் அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதன்படி படிங்க. ஸோ செலக்டிவாக கூட நல்லா செலக்டிவாக படிங்க, அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியாங்க? ஸோ சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தேடி தேடி படிங்க. எதையுமே வந்து விட்டுட்டு போயிடாதீங்க. சரியாங்க? அடுத்ததுங்க டெட்டு ஆசிரியர்களுக்காக. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும்தான், ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் வரி விடாமல் படிங்க. சரியாங்க? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய சேனலில் வரி விடாமல் கொஸ்டின் எடுத்து நம்ம உங்களுக்கு ஃப்ரீ வீடியோவாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நிறையா நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கொடுத்தா தான் ஸோ அவங்களும் பயனடையணும், நீங்களும் வெற்றி பெறணும், அவங்களும் வெற்றி பெறணும். ஸோ தன்னம்பிக்கையோடு படிங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் எப்போவுமே குறைஞ்சிட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள் வினாக்கள் வடிவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ண போகிறீங்க, நம்ம வீடியோ பார்க்க போகிறீங்க, எக்ஸாம் போக போகிறீங்க. உங்களுக்கு 100% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் இது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதன்படி நம்ம வகுப்புகள் கொண்டு போவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.